வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஆல்டல் கண்டென்சேஷன் ஆஃப் அசிட்டால்டிஹைடு எத்தனால் CH3CHO பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆல்டல் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். இட் இஸ் டியூ டு அசிட்டிக் நேச்சர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது நீங்கள் இந்த CH3CHO பார்த்தீங்கன்னா இந்த CHO குரூப்பு ஆல்டிஹைட் குரூப்பு தான் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஸோ எந்த ஒரு கார்பன் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அடுத்தாப்பில் இருக்கிறோ அதை வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன்போம். அந்த கார்பனோட அட்டாச் ஆகிருக்கிற ஹைட்ரஜன் வந்து ஆல்பா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த CH3CHO எத்தனலுக்கு 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து இருக்குது. இந்த ஆல்டல் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னதுங்கிறத பார்த்துடலாம். ப்ரெசன்ஸ் ஆஃப் C டபுள் பாண்ட் O குரூப், அதாவது ஒரு கார்பன் குரூப்பு கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். பேசிக் என்விரான்மெண்ட்டில் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கணும். பேசிக் என்விரான்மெண்ட்ங்கிறது ஏதாவது ஒரு பேஸு. இங்கே வந்து நம்ம வந்து டைலூட் அல்கலி NaOH ஆர் KOH இந்த மாதிரி இதை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ரியாக்ஷனில் வந்து 2 மாலிகுல் ஆஃப் எத்தனால் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 மாலிகுல் ஆஃப் CH3CHO இருக்குது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைலூட் அல்கலி NaOH வந்து எடுத்துருக்குறோம். இப்போ என்ன நடக்கும்? இந்த தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லையா? இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் எதனால் ஆல்ஃபா ஹைட்ரஜனாக இருக்குதுன்னா இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எஃபெக்ட் ஆஃப் கார்பனைல் குரூப். இது எலக்ட்ரானை வந்து ஈஸியாக எடுத்துக்கிறதுனால இந்த ஹைட்ரஜனுக்கு வந்து எலக்ட்ரான் இல்லாமல் இருக்கும். அதனால் ஈஸியாக இது வந்து ரிமூவ் ஆகும் பிகாஸ் ஆஃப் தட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைலூட் அல்கலி. இப்போ அதனால் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் அயான் வந்து ஃபார்ம் ஆகும். CH2. இப்போ இந்த இது மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து க்ரியேட் ஆகிரும். ஏன்னா ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரானை கொடுத்துட்டு போயிடும். ஸோ CH2CHO வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கார்பன் அயான்னு சொல்லலாம், இல்லாட்டி நியூக்ளியோஃபைல்னு சொல்லலாம். இப்போ அடுத்த மாலிகுல் ஆஃப் CH3COH பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜும் இந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்திங்கிறது தெரியும். ஸோ அதனால் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். இதனால் இது வந்து எலக்ட்ரோஃபைலாக வந்து இப்போ ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த கார்பன் வந்து இந்த எலக்ட்ரோஃபிலிக் கார்பன் இருக்குது இல்லையா, இது வந்து இப்போ இந்த கார்பன் அயானை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஒரு புது கார்பன் பாண்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதை நம்ம இப்போ கார்பன், ஒரு டபுள் பாண்ட், ஒரு ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற CH3 குரூப் வந்து இந்த சைடு இருக்கும். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம இந்த காம்பவுண்டை திருப்பி எழுதுவோம். அதுக்கு CHOவை வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் CH2, இந்த CH2 கூட கனெக்ட் ஆகிருக்கிறது இன்னொரு கார்பன், அதோடைய டபுள் பாண்ட் O. ஸோ அதே கார்பனோட இன்னொரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கு. அப்புறம் ஒரு CH3 குரூப்பு இருக்குது. இப்போ என்ன நடக்கும்னா புரோட்டனேஷன்ஸ் நடக்கும். ஸோ இந்த புரோட்டனேஷன் நடக்கும்போது இந்த H+ ஹைட்ரஜன் வந்து இதில் இருக்கிற ஆக்சிஜன் கூட வந்து அட்டாக் ஆகும். ஸோ இந்த ஹைட்ரஜனோட அட்டாச் ஆகும்போது நம்மளுக்கு OH குரூப் வந்து கிடைக்கும். இப்போ ஆக்சிஜன் வந்து OH குரூப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் CH2, CHO, இந்த கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இந்த காம்பவுண்டை தான் நம்ம வந்து ஆல்டான் காம்பவுண்டுன்னு சொல்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டால் இதில் வந்து ALD ஆல்டிஹைடு குரூப்பை ரெப்ரசன்ட் பண்ணுது, OL வந்து ஆல்கஹால் குரூப்பை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது ஒரே காம்பவுண்டில் நம்மளுக்கு OH குரூப்பும் ஆல்கஹால் குரூப்பும் அண்ட் CHO குரூப் ஆல்டிஹைட் குரூப்பும் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இதை வந்து ஆல்டால் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இந்த ஆல்டால் ப்ராடக்ட் வந்து இம்மீடியட்டாக என்ன நடக்கும்னா கண்டென்சேஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் அண்டர்கோ பண்ணும். அதாவது ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல். எந்த வாட்டர் மாலிகுல் எப்படி வந்து ரிமூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற OH குரூப்பும் இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன். எதனால் இது ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்கிறோம்? ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அடுத்தாப்பில் இருக்கிற கார்பன் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ இது ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு வாட்டர் மாலிகுலாக வெளியே ஏறும். ஸோ -H2O நடக்குது. இப்போ நம்மளுக்கு நடக்கிறதுனால கிடைக்கிற காம்பவுண்டை பாருங்கள், CH3
சி, இதில் இருக்கிற OH குரூப் ரிமூவ் ஆகிட்டதுனால CH, டபுள் பாண்ட் CH, CHO. இதுக்கு இப்போ நேம் கொடுத்துடலாம். 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அது ரெண்டாவது பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பியூட் 2 ஈனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.